Hello students, welcome to Shiny Max 11 வகுப்பு பயிற்சி 1.3ல ஆறாவது क्वेश्चन பார்க்கலாம். 1/1 - 2 into sin x என்ற சார்பின் சார்பகத்தை காண்க. இப்போ இதோட சார்பகம் தான் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே சார்பகத்தை பொறுத்த வரைக்கும் கீழே 0 வரக்கூடாது. அப்படி வந்துன்னா அது இன்ஃபினிட்டிவா மாறிடும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, எக்ஸோட பிளேஸ்ல எதை பிரதியிட்டா 0 கிடைக்குதுன்னு பார்க்க போறேன். அதாவது எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போறேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா, கீழே என்னது இருக்கு, 1 - 2 into sin x. இதை வந்து 0க்கு கூட சமப்படுத்தினாலே போதும், நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும். இனி 1 இங்கே மைனஸில் இருக்குது, அதனால அதை நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அங்கே போயிடுச்சுன்னா +2 into sin x மாறும். இனி இங்கே 1 இருக்குது, எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ sin x இங்கே வச்சுக்கலாம். 2 இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே வந்து நான் வகுத்தில் மாறுமா, அப்போ டிவைடருக்கு கீழே 2. இனி அங்கே sin x மட்டும் இருக்கும். இனி இடத்த மாற்ற போகிறேன். sin x இங்கேயும் அடுத்த 1/2 அங்கே கொண்டு போகிறேன். இப்படி மாற்றும் போது நம்மளுக்கு குறியீடு மாறாது. அடுத்த sin x = இப்போ சைனில் 1/2 எப்போ வரும்னா sin 30 டிகிரியாக இருக்கும்போது வரும். அடுத்த sin x = sin, இனி இந்த 30 டிகிரியை பை வச்சு எழுத போகிறேன். எப்படின்னா, அதுக்கு 30 டிகிரியை 180/180 பெருக்கிட்டாலே போதும். எப்படி இதை கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும், 1க்கு கூட 30 டிகிரியை பெருக்குனா 30 டிகிரி தான், மதிப்பு மாறாது. அப்போ நம்ம இப்படியே சால்வ் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ண போகிறேன். 0 கேன்சல் ஆகிடும். இனி 3 வாய்ப்பாடு போகும். 6 3 18, 1 3 3. இப்போ பாக்கி என்னது இருக்கு, 180/6. இப்போ அந்த 180க்கு பதில் நம்ம பை அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? கீழே வந்து 6 இருக்கு. இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா, sin x = sin y இந்த ஃபார்மெட்டில் இருக்கு. இப்படி இருக்கும்போது எக்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா n × π + -1/n × y. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இங்கே எக்ஸருடைய பிளேஸில் எக்ஸ் தான் இருக்குது, ஆனால் ஒய்ருடைய பிளேஸில் அங்கே என்னது இருக்குது, π/6 இருக்குது. அப்போ ஒய்க்கு பதில் π/6ன்னு எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன். x = n × π + -1/n. இப்போ ஒய்க்கு பதில் π/6ன்னு எழுதிக்க போகிறோம். இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட பிளேஸில் இதை பிரதியிட்டால் தான் நம்மளுக்கு 0 கிடைக்கும். அப்போ சார்பகத்தை எழுதிடலாம். சார்பகம், அதாவது சார்பகம் அப்படின்னா அனைத்து மெய்யெண்களும் வரும். அதனால் r இதை தள்ளி இதை தள்ளி. சரிங்களா? அப்போ ஆர்லேருந்து இதை கழிச்சா நமக்கு தேவையான சார்பகம் ஈஸியாக கிடைச்சிடும். கழிக்கிறதுனால மைனஸ். இனி இதை கணத்துக்கான பிராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். ஓகேங்களா? எழுதிக்கலாம். n × π + -1/n π/6. இப்போ இதில் இருக்கக்கூடிய எண் அப்படின்னா என்னன்னா கேபிட்டல் Z, அதாவது முழுக்கள். இதுதான் நம்மளோட ஆன்சர். 7வது क्वेश्चन பார்க்கலாம். இங்கே f(x) கொடுத்துருக்காங்க என்ற சார்பின் மீப்பெரு சார்பகத்தை காண்க. இப்போ இதோட மீப்பெரு சார்பகத்தை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் முதல் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். மேலே என்னது இருக்குது, √4 - x². எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா இதை 0க்கு கூட சமப்படுத்தணும். இனி இதை வர்க்கப்படுத்தும் போது ரூட்டு கேன்சல் ஆகிடும். பாக்கி என்னது இருக்கும்னா 4 - x² மட்டும் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடியது மட்டும் இருக்கும். இந்த சைடு 0. இனி -x² எங்கே வச்சுக்கலாம், +4 அங்கே போச்சுன்னா -4. அப்புறம் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அடுத்த நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை, அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே 4 இருக்குது, 4 2 × 2ன்னு எழுதிக்கலாம். இந்த ஸ்கொயர் சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறும். ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 2 இருக்குது. அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கலாம். வெளியே எடுக்கும்போது +or- இப்படி எழுதிக்கிட்டு தான் நீங்கள் 2ன்னு எழுதிக்கணும். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி கீழே இருக்கக்கூடியதையும் சால்வ் பண்ணலாம். கீழே என்னது இருக்குது, √x² - 9. இதே 0க்கு கூட சமப்படுத்துங்க. வர்க்கப்படுத்தும் போது ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி x² - 9 மட்டும் இருக்கும். இந்த சைடு 0. இனி x² இங்கே வச்சுக்கலாம். -9 அங்கே போச்சுன்னா +9. அடுத்த x தான் கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 9 3 × 3ன்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறும். இப்போ ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 3 இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம். வெளியே எடுக்கும்போது +or- தான் எழுதிக்கணும். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதை வந்து நம்ம எண் கோட்டில் குறிக்கலாம். இந்த சைடு -∞ வரும், அந்த சைடு +∞. இப்போ +2 -2. முதல் +2 இங்கே எழுதிக்கிறேன், -2 இங்கே எழுதிக்கிறேன். நடுவில் 0 வரும், அந்த 0வை இங்கே எழுதிக்காண்டாம். அடுத்த +3 -3. இந்த சைடு +3, இந்த சைடு -3. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, -∞க்கும் -3க்கும் இடையில ஏதாவது ஒரு எண்ணை எடுத்துக்க போறேன். எழுதிக்கலாம். -∞, -3. இதுக்கு இடையில நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எதை எடுக்க போறேன்னா -4ன்னு எடுத்துக்க போறேன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ல தந்திருக்கக்கூடிய f(x) எடுத்து எழுதிக்கிறேன். f(x) = √4 - x² டிவைடட் பை √x² - 9. இப்போ எக்ஸுக்கு பதில் -4ன்னு பிரதியிடலாம். அப்போ எழுதிக்கிறேன். f(x) க்கு பதில் -4,
அதே மாதிரி இங்கேயும் எக்ஸுக்கு பதில் -4ன்னு பிரதியிடணும். 4 இருக்குது, அப்புறம் எக்ஸுக்கு பதில் -4 ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் -4 ஹோல் ஸ்கொயர் அப்புறம் -9. இதை நீ சால்வ் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். அடுத்த மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அடுத்த 4 ஸ்கொயரோட மதிப்பு 16 டிவைடட் பை இங்கே அதே மாதிரி -4 ஸ்கொயரோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம் 16. இங்கே -9 இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால கழிக்கணும். 16லேருந்து 4 கழிச்சா 12 கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். பெரிய எண் 16 அதோட குறியீடு மைனஸ். அப்போ மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே அதே மாதிரி 16லேருந்து 9 கழிச்சா 7. இப்போ பாருங்க ரூட்டுக்குள்ள மைனஸ் இருக்கு. இந்த மாதிரி மைனஸ் இருந்துன்னா இது மெய் அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிடணும். சரிங்களா? அதாவது என்னன்னா -∞க்கும் -3க்கும் இடையில இருக்கக்கூடிய மெய் எண்கள் நமக்கு தேவையான சார்பகமாக இருக்காது. ஏன்னா ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்திருக்கு. அதனால அடுத்த -3க்கும் -2க்கும் இடையில எடுத்துக்கலாம். இங்கே எழுதிக்கிறேன் -3, -2. இதுக்கு இடையில என்ன எடுத்துக்கலாம்னா நான் -2.5ன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் எதை வேணாலும் எடுக்கலாம். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் -2.5 பிரதியிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸுக்கு பதில் -2.5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் -2.5 ஹோல் ஸ்கொயர் அடுத்த -9. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படியே வரும், மைனஸும் அப்படியே வந்துடும். இனி இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் ஆகிடும். 2.5 ஸ்கொயரோட மதிப்பு 6.25. இதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2.5 ஹோல் ஸ்கொயர் இதோட மதிப்பு 6.25 அடுத்த -9. இப்போ கழிக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் கழிக்கணும். 6.25லேருந்து 4 கழிச்சா 2.25ன்னு கிடைக்கும். பெரிய எண் இது, அதோட குறியீடு மைனஸ். அதே மாதிரி இங்கேயும் கழிச்சிருங்க. இங்கே கழிச்சா என்ன கிடைக்கும்னா 2.75ன்னு கிடைக்கும். அதுக்கு பிறகு பெரிய நம்பர் 9 அதோட குறியீடு மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. மைனஸ் வந்தனால இது மெய் அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இதுக்கு பிறகு -2க்கும் +2க்கும் இடையில உள்ள எண்களை எடுத்துக்கலாம். எழுதிக்கிறேன் -2, +2. இதுக்கு இடையில 0 இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம 0வே எடுத்துக்கலாம். இனி எக்ஸுக்கு பதில் 0. அப்போ = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸுக்கு பதில் 0 அடுத்த ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 0 அடுத்த ஸ்கொயர் -9. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். பாருங்க 0 ஸ்கொயர்னா அதோட மதிப்பு 0. 0ன்னு அதை பார்க்க தேவையே கிடையாது. 4 இருக்குது. அந்த 4 மட்டும் எழுதிருங்க டிவைடட் பை. இனி அடுத்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 0 ஸ்கொயர். அப்போ இதை மறைச்சிக்கிட்டு பாக்கி என்னது இருக்குது? -9. இப்போ ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருக்குது. அப்போ இதுவும் என்னது? மெய் அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இனி அப்புறவு +2க்கும் -3க்கும் இடையில எடுத்துக்கலாம். எழுதிக்கிறேன் +2, 3. இதுக்கு இடையில எதை எடுத்துக்கலாம்? +2.5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் +2.5. இதுக்கு முன்னாடி -2.5 பிரதிட்டு இருக்கோம். மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? இங்கே நம்மளுக்கு ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ இதை இங்கே பிரதியிடும் போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து இதுதான் கிடைக்கும். இங்கே ரெண்டுலேயே மைனஸ் இருக்கனால இது என்னது? மெய் அல்ல அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே இங்கே எடுத்து எழுதிருங்க, மெய் அல்ல. அதுக்கு பிறகு +3க்கும் +∞2 இதுக்கு இடையில எடுத்துக்கலாம். எழுதிக்கிறேன் +3, +∞2. இதுக்கு இடையில எதை எடுத்துக்கலாம்? +4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இனி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் +4. இதுக்கு முன்னாடி -4 பிரதியிட்டு இருக்கோம். சரிங்களா? மைனஸ் இங்கே மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். இங்கே நம்மளுக்கு +4 தான் இருக்குது. அப்போ இதே மதிப்பு தான் கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மெய் அல்ல அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே எடுத்து எழுதிக்கலாம், மெய் அல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணை எடுத்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே மெய் அல்லன்னு தான் கிடச்சிருக்கு. அப்போ ஃபைனலாக எப்படி எடுத்து எழுதிருங்க, therefore -∞, -3. அதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதே தான் இங்கே எடுத்து எழுதிக்க போகிறோம். -3, -2, -2, +2, +3, +3, ஆகியவற்றில் f(x) ஆனது மெய் அல்ல. எல்லாமே சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு மெய் அல்ல அப்படின்னு தான் கிடச்சிருக்கு. அதனால் therefore மீப்பெரு சார்பகம், நம்மளுக்கு கொஸ்டினில் மீப்பெரு சார்பகம் கேட்டிருந்தாங்க. எல்லாமே மெய் அல்ல. அப்போ நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே எழுதக்கூடாது, வெறும் ப்ராக்கெட்டை மட்டும் போட்டுருங்க. அல்லது இப்படி எழுதிருங்க, இது வந்து வெற்றுக்கணம். உங்கள் புக்கில் இதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 1/2 cos x - 1 என்ற சார்பின் வீச்சகத்தை காண்க. இப்போ இதோட வீச்சகம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதே பயிற்சியில் 6வது கணக்கில் நம்ம சார்பகம் கண்டுபிடிச்சோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கும் இது கண்டுபிடிக்கிறதுக்கும் வேற வேற மெத்தட், ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. சரிங்களா? இப்போ இங்கே cos x இருக்குது, எழுதிக்கலாம் cos x. இப்போ cos x வந்து -1க்கும் +1க்கும் இடையில இருக்கும். அதனால இப்படி எழுதிக்கணும். இனி இந்த cos x இப்படி நம்ம மாற்ற போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முதல் கீழே இருக்கக்கூடியது மாதிரி மாற்றிடலாம்.
இப்போ பாருங்க இங்க cos x இருக்கு, இங்க cos x-க்கு பக்கத்துல 2 இருக்கு. அப்ப நான் 2ஆல பெருக்கிட்டேன்னா 2 × cos x மாறும். 2 இதுக்கு மட்டும் பெருக்க கூடாது, இது மொத்தத்துக்கும் பெருக்கிறணும். அப்ப -1 2 பெருக்குனா -2 less than equal to. இனி 2 cos x பெருக்குனா 2 × cos x less than equal to. இனி 2 1 பெருக்குனா 2. ஓகேங்களா? இனி இதுல -1 இருக்கு. அப்ப நான் எல்லாத்துலயும் -1 சேர்த்துக்க போறேன். இங்க -2, இங்க -1 இருக்கிறதுனால இதுலயும் -1 less than equal to. இங்க 2 × cos x இருக்கு, இதுக்கு பக்கத்துல -1 less than equal to. இங்க 2 இருக்கு, இதுக்கு பக்கத்துல -1. இப்போ இத சால்வ் பண்ணலாம். கூட்டும் போது ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீட போட்டு கூட்டணும். 2 1 கூட்டினா 3. அடுத்து less than equal to. இது அப்படியே வந்துரும். அப்ப எழுதிக்கலாம் 2 × cos x -1 less than equal to. 2ல இருந்து 1 கழிச்சா 1. இப்ப நம்ம பகுதியில இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். இங்க வந்து மேல 1 இருக்கு. அப்ப நம்ம இத தலைகீழா எழுத போறோம். அதாவது கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப இத தலைகீழா எழுதிடலாமா? அப்ப கீழே இருடைய 1 மேலையும் மேலே இருடைய -3 கீழே வந்துரும். மைனஸை இங்க எழுதிக்கிறேன், 3 கீழே எழுதிக்கிறேன். இனி இப்படி மாத்தும் போது less than equal to greater than equal to மாறும். இதை மறக்க கூடாது. ஓகே, கீழே இருக்கக்கூடிய 1 மேலையும் மேலே இருக்கக்கூடிய 2 × cos x -1 கீழே வந்துரும். அடுத்த less than equal to இப்படி மாத்தும் போது greater than equal to கீழே இருக்கக்கூடிய 1 மேலையும் மேலே இருக்கக்கூடிய 1 கீழே வந்துரும். இனி பாருங்க -1/3 greater than equal to. இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். இதை இப்போ f of x அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். அதாவது வீச்சகம் கண்டுபிடிக்கணும்னா f of x ஓட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இனி greater than equal to 1/1ஓட மதிப்பு 1 தான். இப்போ தனித்தனியா எழுதிக்கலாம். முதல் f of x. இப்போ -1/3 இது இருக்கக்கூடிய சைடை பார்த்து வாய் திறந்துருக்கு பாத்தீங்களா? அப்ப நம்மளும் அப்படிதான் எழுதிக்கணும், less than equal to. அடுத்து அதை எழுதிக்கலாம் -1/3. கரெக்ட் தானே? இங்கே இது இருக்கக்கூடிய சைடை பார்த்து வாய் திறந்துருக்கு, அதே மாதிரி இது இருக்கக்கூடிய சைடை பார்த்து வாய் திறந்துருக்கு. இனி அடுத்த இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, f of x. அடுத்து greater than equal to 1. இனி இதை எண் கோட்ல குறிக்கலாம். இந்த சைடு -∞, இந்த சைடு +∞. அடுத்த மைனஸ் மதிப்புனால இங்க வரும் -1/3. இது +1, அதனால இந்த சைடு. இப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்ட வீச்சகத்தை எழுதிக்கலாம். வீச்சகம் எப்படின்னா இங்க -1/3 less than equal to இருக்கு. அதாவது equal to நாலே -1/3 வரும். less than அப்படினாலே குறைஞ்சிக்கிட்டே போகும் இந்த மாதிரி. சரிங்களா? அதனால இதை ரெண்டே நம்ம எடுத்து எழுதிக்க போறோம். முதல் -∞, அடுத்த கமா, அதுக்கப்புறம் -1/3. இனி இங்க -1/3 ஈக்குவல் டுல இருக்கு. அதனால -1/3 இருக்கிற இடத்துல க்ளோஸ்ட் பிராக்கெட் போடணும் இந்த மாதிரி. இங்க வந்து ஓப்பன் பிராக்கெட். சரிங்களா? இனி அடுத்து எழுத போறோம். இதையும் தான் சேர்த்து எழுத போறோம். அதனால நடுவுல சேர்ப்பு. இனி இங்க 1 வந்து greater than equal to, அதாவது 1 வரும், greater than அப்படினாலே அதிகரிச்சிட்டு போகும். அதாவது இந்த மாதிரி போகும். இனி நம்ம இதை எழுதிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 1 இருக்கு. இங்க பாருங்க ஈக்குவல் டு வந்தனால இது இருக்கக்கூடிய பக்கத்துல க்ளோஸ்ட் பிராக்கெட்டை போட்டுறணும். கமா, அடுத்த இந்த இன்ஃபினிட்டிவ், இங்க வந்து ஓப்பன் பிராக்கெட். சரிங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். xy = -2 எனும் தொடர்பு தகுந்த சார்பகத்தில் ஒரு சார்பு என காட்டுக. இப்ப இதை நம்ம சார்பு அப்படி நிரூபிக்கணும். அதன் சார்பகம் மற்றும் வீச்சகம் காண்க. அதுக்கு பிறகு சார்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல் தந்திருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். xy = -2. இப்ப இதை சார்பு அப்படி நிரூபிக்கணும்னா x1 = x2 இப்படி நம்ம கொண்டு வரணும். அதுக்கு முதல் இங்க ஒய்யை வச்சுக்கலாம். இங்க -2 இருக்கு, எக்ஸ் பெருக்கல்ல இருக்கு, இங்க வந்துனா வகுத்தல மாறும். இனி ஒய்க்கு பதில் நம்ம f of x அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இந்த சைடு -2/x. அடுத்த f of x1 f of x2 நம்மளுக்கு சமமா இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க f of x1 இருக்கு, xக்கு பதில் x1, அதனால x உடைய பிளேஸ்ல x1 அப்படின்னு எழுதிக்கலாம். பாருங்க -2, xக்கு பதில் x1. அதே மாதிரி இங்க x2னா xக்கு பதில் x2 எழுதிக்கலாம். -2/xக்கு பதில் x2. இனி பெருக்குங்க, x2வையும் -2ஐயும் பெருக்கணும். பெருக்குனா -2 × x2. அடுத்த x1ஐயும் -2ஐயும் பெருக்கணும். பெருக்குனா -2 × x1. இப்போ இந்த -2 இந்த -2 கேன்சல் ஆயிடும். அதாவது இது பெருக்கல்ல இருக்கு, இங்க வந்து வகுத்தல மாறுமா? அப்போ இப்படியே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பாக்கி இங்க x2 இருக்கு, இங்க x1. இதை இப்படி மாத்தி எழுதிக்கலாம். x1 = x2 இப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோமா? அதனால therefore f of x ஆனது ஒரு சார்பு ஆகும் அப்படின்னு எழுதிருங்க. இப்ப நம்ம சார்பு அப்படி நிரூபிச்சிட்டோம். இனி சார்பகம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சார்பகம், அதாவது சார்பகம்னா என்னது? x. இப்போ அம்புகுறி படத்துல நம்மளுக்கு ஒரு புள்ளி இருக்கு 2,3னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் உள்ளது x, ரெண்டாவது உள்ளது y. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது இங்க எழுதிப்போம், ரெண்டாவது உள்ளது இங்க எழுதிப்போம். அப்புறம் இந்த மாதிரி குறிச்சுப்போம். சரிங்களா? அப்ப இந்த சைடுல இருக்கக்கூடியது சார்பகம், இந்த பக்கத்துல இருக்கக்கூடியது வீச்சகம். அப்ப xனா என்னது? சார்பகம்.
ஓகே, அப்போ எழுதிக்கலாம். முதல் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, xy is equal to -2ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு இப்போ எக்ஸ் தான் வேணும், அதனால ஒய்யை வச்சுக்கிட்டு இங்கே -2 இருக்கு, எக்ஸ் பெருக்கல்ல இருக்கு, பெருக்கல் இருக்கக்கூடியது இங்கே வந்துன்னா வகுத்தலா மாறும். சரிங்களா, எக்ஸ் தான் தேவை, அதனால எக்ஸை கீழே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட பிளேஸில் எது வேணாலும் வரலாம், ஆனால் 0 மட்டும் வரக்கூடாது. ஏன்னா இப்போ வகுத்தலுக்கு கீழே 0 வந்துன்னு வச்சுக்கோங்க, மேலே எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் வகுத்தலுக்கு கீழே 0 வந்துன்னா அது இன்ஃபினிட்டிவாக மாறிடும். அப்போ எக்ஸோட பிளேஸில் 0 மட்டும் வரக்கூடாது. அப்போ எக்ஸோட பிளேஸில் எந்த மதிப்பு பிரதியிட்டா 0 வரும், 0வை பிரதியிட்டா தான் 0 வரும். அப்போ 0வை தள்ளி மற்றது எல்லாமே வரும், அதாவது எல்லா மெய்யெண்களும் வரும். மெய்யெண்கள்னா ஆர். அப்போ எது வரக்கூடாது, 0வை வரக்கூடாது. அப்போ நான் வந்து 0வை கழிச்சிடணும். எக்ஸோட பிளேஸில் 0 வந்துன்னா அது இன்ஃபினிட்டிவாக மாறிடும். இதுதான் இதோட சார்பகம். புரியுதுல உங்களுக்கு? இதே மாதிரி வீச்சகம் கண்டுபிடிக்கலாம். வீச்சகம் அப்படின்னா ஒய். இப்போ ஒய்யை நம்ம கீழே கொண்டு வர போகிறோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் இருக்கட்டு, அடுத்த -2 இருக்குது, பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஒய் கீழே வந்துன்னா வகுத்தலாம் மாறும். இப்போ இந்த ஒய்யோட பிளேஸில் எது வேணாலும் வரலாம், ஆனால் 0 மட்டும் வரக்கூடாது, ஏன்னா இன்ஃபினிட்டிவாக மாறிடும். அப்போ மொத்த மெய்யெண்களும் வரும். எதை தள்ளி, 0வை தள்ளி. அப்போ 0வை கழிச்சிடணும். இப்போ நம்ம வீச்சகமும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு ஆன்சரும் சேமாக தான் வரும். சரிங்களா, இவ்வளோ தான் இந்த சம். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே f(x)ம் g(x)ம் கொடுத்துருக்காங்க. என f, g ஃப்ரம் R to R வரையறுக்கப்படின் g.f மற்றும் f.g காண்க. இப்போ நம்ம g.fம் f.gயும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் தந்திருக்கக்கூடிய f(x) எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் x கூட்டல் x. இனிமே f(x)ஐ நம்ம எப்படியெல்லாம் எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் அப்படின்னாலே மைனஸ் மதிப்பும் வரும், ப்ளஸ் மதிப்பும் வரும். அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ உள்ள வந்து ப்ளஸ் எக்ஸு, வெளியே வந்து ப்ளஸ் எக்ஸு. அப்போ ரெண்டையும் கூட்டணும். எக்ஸையும் கூட்டினா என்ன கிடைக்கும், 2x. ப்ளஸ் மதிப்பு எடுத்துக்கிட்டனால x greater than equal to 0 இப்படி தான் எழுதிக்கணும். இனி அடுத்த -x அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் -x, அடுத்த வெளியே என்னது இருக்குது, ப்ளஸ் எக்ஸு. அப்போ -xம் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. இனி நம்ம 0ன்னு எழுதிக்கலாம். இனி மைனஸ் மதிப்பு எடுத்துக்கிட்டனால x less than 0 இப்படி தான் எழுதிக்கணும். இனி கொஸ்டினில் கொடுத்துருக்க g(x) எடுத்து எழுதிக்கலாம். g(x) என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் எக்ஸ். இனி g(x) இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, மாடுலஸ் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணணும், முதல் ப்ளஸ் மதிப்பை எடுத்துக்கணும். அப்போ பாருங்க ப்ளஸ் எக்ஸு, வெளியே -x. அப்போ ப்ளஸ் எக்ஸையும் -xையும் கேன்சல் பண்ணால் 0. 0ன்னு எழுதிருங்க. ப்ளஸ் மதிப்பு எடுத்துக்கிட்டனால x greater than equal to 0ன்னு எழுதிக்கணும். அடுத்த மைனஸ் மதிப்பை எடுத்துக்கலாம். அப்போ -x, வெளியே என்னது இருக்கு, -x. அப்போ 2 வாட்டி மைனஸ்னா மைனஸ் போட்டுக்கிட்டு கூட்டணும். எக்ஸையும் கூட்டினா 2x. அப்போ என்ன கிடைக்குது, -2x. இப்போ மைனஸ் மதிப்பு எடுத்துக்கிட்டனால x less than 0ன்னு எழுதிக்கணும். இனி கொஸ்டினில் கேட்ட g.f கண்டுபிடிக்கலாமா, எழுதிக்கலாம். g.f இதை எப்படி எழுதலாம், g டாட்டுக்கு பதில் பிராக்கெட், அடுத்த f இருக்கு, பக்கத்தில் xன்னு எழுதிக்கணும். இது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்தது. g எழுதணும், டாட்டுக்கு பதில் பிராக்கெட், f இருக்கு, பக்கத்தில் xன்னு எழுதிக்கணும். ஓகே, இனிமே g இருக்கு, f(x)ல ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு, 2x இருக்கு. அப்போ f(x)க்கு பதில் 2xன்னு எழுதிக்கலாம். இனி பாருங்க வெளியே g இருக்கு. அப்போ நீங்க g(x)ஐ பார்க்கணும். இப்போ இதோட மீனிங் என்னன்னா, x-உடைய பிளேஸ்ல நான் 2x அப்படின்னு பிரதியிடணும். ஆனால் பாருங்க அங்கே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம், இங்கே ஃபர்ஸ்ட் உள்ள தான் பார்க்கணும். x இல்லாத போது இங்கே என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்த x greater than equal to 0. இதே மாதிரி g of, இனி f(x)க்கு பதில் ரெண்டாவது இருக்கக்கூடியது 0ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதோட மீனிங் என்னன்னா, வெளியே g இருக்கு. அப்போ g(x)ல x-உடைய பிளேஸ்ல இப்போ நான் 0 அப்படின்னு பிரதியிட போறேன். அப்போ ரெண்டாவது என்னது இருக்கு, அங்கே ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கே ரெண்டாவது தான் பார்க்கணும். -2 into x. இப்போ எக்ஸுக்கு பதில் 0ன்னு பிரதிக்கிட்டா என்ன கிடைக்கும், -2ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. 0க்கு கூட எதை பெருக்குனாலும் 0. அடுத்த x less than 0. இப்போ நம்ம g.f இதோட ஆன்சர் எழுதிக்கலாமா, ரெண்டுமே என்ன வந்திருக்கு, 0ன்னு வந்திருக்கு. அப்போ நம்ம 0ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். இனி கொஸ்டினில் கேட்ட f.g கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன் f.g. இப்போ f எழுதிருங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட், அடுத்த g இருக்கு, பக்கத்தில் xன்னு எழுதிக்கணும். சரிங்களா, இனி அடுத்த f g(x) பாருங்க ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு, 0. அப்போ 0ன்னு எழுதிக்கலாம். இனி வெளியே f. அப்போ f(x)ல x-க்கு பதில் நான் இப்போ என்ன பிரதியிடணும், 0ன்னு பிரதியிட போகிறேன். அப்போ f(x)ல ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டனால இங்கே ஃபர்ஸ்ட்டை தான் பார்க்கணும். 2x இருக்கு. x-க்கு பதில் 0 பிரதியிட்டா என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். 2 கூட 0 பெருக்குனா 0 தான். அப்போ 0ன்னு எழுதிக்கலாமா. அடுத்து அங்கே என்னது இருந்து x greater than equal to 0. இனி f of g(x)
ஜி ஆஃப் எக்ஸில் இப்போ ரெண்டாவது என்னது இருக்குது -2 இன்டூ எக்ஸு. இனி என்ன பண்ணணும் எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் நான் -2 இன்டூ எக்ஸை பிரதியிட போகிறேன். இங்கே வந்து ரெண்டாவது டைரெக்டாக 0 இருக்குது, எக்ஸே இல்லை. எக்ஸ் இல்லாத போது அந்த 0வை அப்படி எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா. அடுத்த எக்ஸ் லெஸ் தேன் 0. இப்போ எஃப் டாட் ஜி அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே 0 தான் வந்திருக்கு, அப்போ 0ன்னு எழுதிருங்க. இப்போ கொஸ்டினில் கேட்ட ஜி டாட் எஃபோட மதிப்பும் எஃப் டாட் ஜியோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.